அப்பா ஆட்டோ டிரைவர் தான். நான் ஸ்டார்ட் பண்ணது ஃபஸ்ட்டு கேரம் விளையாட ஸ்டார்ட் பண்ணது எங்கள் அண்ணனை பார்த்து தான் ஃபஸ்ட்டு. நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன், ப்ரீகேஜிலேருந்து 10th வரைக்கும். அதுக்கப்புறமா கவர்மெண்ட் வித் ப்ரைவேட் எய்டட் சென்ட் ஆனிஸ் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் தான் படித்தேன். இப்போ வந்து ஃபஸ்ட் இயர் காலேஜ் எஸ்ஐடியில் படிச்சுட்ருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த இடத்துக்கு எங்களை கூப்பிட்டதுக்கு. இந்த ஸ்டேஜில் நிற்கிறேன்னா அதுக்கு காரணம் வந்து மரியாதை சாரும் எங்கள் அப்பாவும் தான். ஸோ 2 பேருக்கும் ரொம்ப தேங்க்யூ சொல்லிக்கிறேன். நான் வந்துட்டு 6 இயர்ஸாக கேரம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கேன். நாங்கள் வந்துட்டு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். அப்பா ஆட்டோ டிரைவர், அம்மா ஹவுஸ் ஒய்ஃப் தான். இவங்க 2 பேர் படுற கஷ்டத்தை பார்த்து அவங்களுக்கு எதனா ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட்டில் தான் வந்துட்டு நான் கேரம் ஸ்டார்டே பண்ணேன். அதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபுல் டே ப்ராக்டிஸ் பண்ணதுனால நான் இந்த இடத்துல நிற்கிறேன். இந்த நேரத்தில் நான் எங்கள் அம்மா அப்பாவுக்கும் என்னோடய கோச்சுக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டேன். About my family background, that's it, your question, it's enough. Actually, I'm from poor family. While I'm starting carom, my father was doing hiring. After that, we have settled down and I got a job in postal department based on my performance in sports quota. And then from postal department, I've gone through income tax as inspector. It's direct recruitment. And before this, I was a scholarship player in Indian Oil also for 3 years. 22 like 22. Now I'm 26. Still I'm working. I think you no need answer for this. ஏன்னா நான் இப்போ கேரம் விளையாடிட்டு இருக்கேன். கரண்ட் வேர்ல்ட் கப் போயிருக்கேன். இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஐ திங்க் இதுவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக கேரம் இல்லை, எந்த ஸ்போர்ட்ஸ் பிளேயருமே அதை வந்து டிஸ்கண்டினியூ பண்ண மாட்டாங்க. டில் த எண்ட் அவங்க வந்து விளையாடிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸ்கூல் படிக்கிற டைமில் மார்னிங் 4 to 8 ப்ராக்டிஸ். 8 o'clock ஸ்கூல் போயிட்டு திருப்பி 4 o'clock வந்து திருப்பி வீட்டில் வந்து ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு திருப்பி 5 to 8 ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே தான் இருப்போம். ஸ்டடீஸ் டைம் ஸ்டடீஸ், ப்ராக்டிஸ் டைம் ப்ராக்டிஸ், இது ரெண்டுமே கண்டிப்பாக இருக்கும். டைம் தான் மார்னிங் 4 to 7 ப்ராக்டிஸ், 8 o'clock ஸ்கூல். என்ன ஸ்டடீஸாக இருந்தாலும் டவுட்டாக இருந்தாலும் ஸ்கூல்லே கிளியர் பண்ணுவேன். அது போக எக்ஸ்ட்ரா வந்துட்டு படிக்கிற டைம் ஈவினிங் 5 to 6 படிப்பேன். 6 to 9 ப்ராக்டிஸ். ஸ்போர்ட்ஸ் ரெண்டுத்தையும் எப்படி மெயின்டைன் பண்ணுறதுனா, ஐ திங்க் வி நீட் தி சப்போர்ட் ஆஃப் ஸ்கூல் அண்ட் காலேஜ். நம்மளோட எஜுகேஷன் ரிலேட்டடாக இருக்கிறவங்க சப்போர்ட் பண்ணணும். ஆக்சுவலாக அவங்க 2 பேர் சில விஷயம் சொல்லலை. இங்கே இருக்க நாங்கள் 3 பேருமே ஸ்கூல் சைட் கூட போனதில்லை. வெறும் எக்ஸாம்ஸ்க்கு மட்டும்தான் ஆக்சுவலாக நாங்கள் ஸ்கூலுக்கே போயிருக்கோம். பட் எக்ஸாம் எல்லோரும் கிளியர் பண்ணிட்டோம். அது வந்து மெயின்லி டீச்சர்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் சப்போர்ட்டு, அப்புறம் நம்மளோட கான்சன்ட்ரேஷன் கொஞ்சம். தேங்க்யூ மிஸ்டர் மரியா ரெடியம் சார். இந்த கொஷின் உங்களுக்கு, கேரம் வந்து ஃபேமஸ் ஆயிடுச்சா இல்லை இன்னும் ஃபேமஸ் ஆகுமா சார்? நான் வந்துட்டு 74லேருந்து கேரம் ஆடிட்டு இருக்கேன். சார் சொன்னாங்க, நான் உங்களை நிறைய நேரம் வாட்ச் பண்ணியிருக்கேன், நியூஸ் பேப்பரில் பார்க்குறது. அப்போ இருந்த காலகட்டத்துக்கும் இப்போத்துக்கும் வந்து நிறைய வித்தியாசம் இருக்குது. உதாரணத்துக்கு வந்துட்டு இப்போ இந்த காசிமா வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுக்கு ஒரு வந்துட்டு அச்சாரமே வந்துட்டு நம்ம வேலைமால் தான். வேலைமால் சூரப்பேட்டையில் வந்து ஜூனியர் ஸ்டேட் சாம்பியன்ஷிப் நடத்தணும். அவங்க வின்னர் வந்தாங்க. அதுலேருந்து தான் அவங்க கேரியரே இப்போ மாறி இருக்குது. ஸோ இப்போ வேர்ல்டு கப்பு வந்துட்டு இப்போ ஃபெலிசிட்டேஷன் பண்ணுறது வந்துட்டு ஒரு கோஇன்சிடென்ட் மாதிரி இருக்குது. ஆனால் நாங்கள் ஆடும்போது வந்துட்டு இவ்வளோ இப்போது கேமை போட்டு காட்டுற அளவுக்கு வந்துட்டெல்லாம் அப்போ எதுவுமே இல்லை. மீடியாவில் வந்துட்டு அவ்வளோ இது கிடையாது. இப்போ இந்த 6th வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் வின் பண்ணிட்டு வந்த பிறகு நிறைய மாற்றங்கள் தருது. நிறைய பேர் வந்துட்டு இந்த கேரம் வந்துட்டு கேரம் அசோசியேஷனுக்கே வராங்க. நிறைய பேர் வந்துட்டு எங்கள் அசோசியேஷன், இப்போ நான் வந்து செக்ரட்டரியாக இருக்கேன் தமிழ்நாடு கேரம் அசோசியேஷன். அதனால் வந்துட்டு இப்போ நிறைய பேர் வராங்க. நிறைய பேர் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான முயற்சிகள்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கோம். தேங்க்யூ சார். உங்கள் பேரண்ட்ஸோட கான்ட்ரிபியூஷனை பற்றி சொல்லுங்கள். என்னோடய ஃபேமிலி வந்து ஃபுல் சப்போர்ட்டிவ் தான். நான் வந்து அப்பாவே வந்து ஸ்ட்ரீட் பிளேயர் தான் கேரமில். ஸோ அவர் விளையாடிட்டு அதை பார்த்து எங்கள் அண்ணன் விளையாடி, எங்கள் அண்ணன் ஒரு ஜூனியர் நேஷனல் சாம்பியன் 2015-16 நாக்பூரில். அதை பார்த்து தான் நான் வந்து கேரம் ஸ்டார்ட் பண்ணுவோம். அண்ணனுக்கு வந்து பாராட்டுறதை பார்த்துட்டு நான் ஓரமாக நின்றுட்டு இருந்தேன். எனக்கு ஒரு 6 வயசு இருக்கும். அப்போ நான் வந்து என்ன இது எல்லாருமே அண்ணனுக்கு கிஃப்டெல்லாம் கொடுக்குறாங்க
கொடுக்குறாங்களே நம்மளுக்கு ஏன் கிடைக்கல அப்படின்னு அப்போவே எனக்கு தோணுச்சு. அப்போ தான் அப்பா கிட்ட சொல்லியிருந்தேன், நானும் கேரம் விளையாடணும், எனக்கும் வந்து gift எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்படி ஸ்டார்ட் பண்ண கேம் தான் இப்போ நான் வேர்ல்ட் கப் வின்னர் வந்திருக்கேன். அதே மாதிரி எங்கள் அப்பா வந்து ஃபுல் சப்போர்ட். எங்கள் அப்பா வந்து ஆட்டோ டிரைவர் தான். அவர் எப்படின்னா எங்களுக்காகவே இப்போ 2 வருஷமாக ஆட்டோ ஓட்டுறதே கிடையாது. ஏன்னா வந்து இப்போ எனக்கு நிறைய மேட்சஸ், நான் வந்து 6 வயசுலேருந்து என்னை வந்து ஒரு டோர்னமெண்ட் 2017 எனக்கு வந்து ஒரு 9 வயசு அந்த மாதிரி தான் இருக்கும். எனக்கு வந்து நாக்பூர் வரைக்கும் ஒரு ட்ரெயின், நாக்பூர்லேருந்து இன்னொரு ட்ரெயின் நாங்கள் மாறணும், இன்னும் 5 minutes தான் இருக்குது. இந்த ட்ராக்லேருந்து இந்த ட்ராக் மாறணும். அந்த நேரத்தில் எங்கள் அப்பா என்னை தோல் மேலே தூக்கிட்டு போயிட்டு மாறி என்னை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த டைட்டில் மாறினாங்க. அந்த மாதிரி தான் எங்கள் அப்பா வந்து எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மரியாதை சார் வந்து எனக்கு இப்போ ஃபுல் சப்போர்ட்டாக இருக்காது. அவருக்கும் நான் இந்த நேரத்தில் வந்து சொல்லணும். ஏன்னா வந்து இப்போது 2023 ரொம்ப எனக்கு சப்போர்ட்ஃபுல்லாக இருக்காரு. ரொம்ப தேங்க்யூ சார். அதே என்னோட பேரண்ட்ஸாக இருக்கட்டும், கூட இருக்கிறதா இருக்கட்டும், எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவ் தான். தேங்க்யூ. நான் வந்து என்னோட கேரம் கெரியர் வந்துட்டு 5th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ நான் 12th படிச்சுட்டு இருக்கேன். 5th வந்துட்டு ஹாலிடேஸ் விட்டதுக்கப்புறம் வீட்டில் உட்காந்து எல்லோரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் வந்துட்டு எல்லோரும் காம்பவுண்ட் வீடுன்றதுனால கேரம் போர்டு போட்டு விளையாண்டுட்டு இருப்பாங்க. நான் வந்துட்டு எனக்கு சான்ஸ் கொடுங்கன்னு கேட்கும்போது யாரும் கொடுக்க மாட்டாங்க. வீட்டில் போயிட்டு அப்பா கிட்ட உட்காந்து அழுதுட்டு இருப்பேன். அப்புறம் அப்பா கூட்டிகிட்டு போய் உடனே ஒரு போர்டு வாங்கி கொடுத்து நீ விளையாடு அப்படின்னு சொல்லி எனக்கு என்கரேஜ் பண்ணது ஃபஸ்ட்டு எங்கள் அப்பா தான். மேட்சை கூட்டிகிட்டு போகிறதா இருக்கட்டும் எல்லாமே வந்துட்டு எங்கள் அப்பா அம்மா தான் எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க. மார்னிங் நான் எழுந்து ப்ராக்டிஸ் பண்ண உட்காந்தாலும் 2 பேர் எழுந்து உட்காந்துப்பாங்க. நான் தூங்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நான் எப்போ போல் டவுனாக ஃபீல் பண்ணுறேன்னு எங்கள் அம்மா வந்துட்டு சொல்லுவாங்க, உன்னை யார் வந்துட்டு தோக்கடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்க முன்னாடி நீ வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அடிக்கடி அதை வந்து இங்கே ஓடிட்டே இருக்கும். ஸோ அதனால் எனக்கு எப்பயுமே அவங்க 2 பேர் தான். அவங்க இல்லைன்னா நான் இந்த இடத்துல இல்லை. நான் இந்த டைமில் என்னோடய கோச்சுக்கும் நான் ரொம்ப வந்துட்டு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா நான் மார்னிங் 4க்கு எழுந்தால் அவங்களும் வீட்டுக்கு வந்து எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க. ஆறுமுகம் சார், அவங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி. ஃபேமிலி சப்போர்ட். நான் கேரம் ஆடினது என்னோட பேஸ் என்னோட அப்பா தான். அவங்கள பார்த்து அவங்க என் ஃபேமிலி கூட சேம் அவங்க ஃபேமிலி மாதிரி தான். என்னோட அப்பா அண்ணா கேரம் பிளேயர். அவங்கள பார்த்து தான் நான் விளையாடினேன். நானும் சைடில் நின்று வேடிக்கை தான் பார்த்தேன், என்னையும் சேர்த்துக்கல விளையாடுறதுக்கு. அதுக்கப்புறம் கேரமில் பேரண்ட்ஸோட சப்போர்ட் ரொம்ப நிறைய இருந்துச்சு. பேரண்ட்ஸை தாண்டி நிறைய பேரோட சப்போர்ட்டும் இருந்துச்சு. பேரண்ட்ஸ் வந்து அவங்க பசங்கன்னு சப்போர்ட் பண்ணாங்க. பட் அவங்கள தாண்டி எனக்கு ஆனந்தன் அங்கிள், பங்காரு பாபு சார் இஸ் ஃபாதர் ஆஃப் கேரம், அவங்க விஜயராஜ் அங்கிள். அண்ட் நான் 2019 சார் கிட்ட ப்ராக்டிஸ்க்கு போனேன். 2019 இப்போ வரைக்கும் சார் கிட்ட ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ சாரோட சப்போர்ட் எல்லாருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபேமிலி, என்னோட அண்ணா அப்பா, என்னை இப்போ வரைக்கும் ஆஃபீஸில் சொன்னால் நம்ப மாட்டேங்க, இந்த ஏஜ் ஆஃப் 26 என்னை பிக்கப் ட்ராப் வந்து என்னோட அப்பாவும் அண்ணாவும் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் நான் ஆஃபீஸ்க்கு இது வரைக்கும் தனியாக போயிட்டு தனியாக வரல. ஸ்டார்டட் ஃப்ரம் எல்கேஜி இப்போது ஆஃபீஸ் வரைக்கும் அவங்க தான் பிக்கப் ட்ராப். ஸோ அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. தேங்க்யூ.
எங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு. அதே மாதிரி எல்லாருக்குமே ஒன்று சொல்லிக்கிறேன், நாங்கள் வந்து கேரம் ஸ்டார்ட் பண்ணோன்னா நாங்கள் வந்து பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருந்தோம், எங்களை வந்து கேரம் வந்து விளையாடணும், எங்களுக்கும் ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்ட்டு தான் நான் கேரம் ஸ்டார்ட் பண்ணேன். அதே மாதிரி எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு திறமைகள் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் எதனா ஒரு ஸ்போர்ட்ஸில் வந்து பார்ட்டிசிபேஷன் பண்ண பாருங்கள். அதே மாதிரி ஸ்டடீஸ் ஃபர்ஸ்ட், அதே மாதிரி ஸ்டடீஸும் இருக்கணும், ஸ்போர்ட்ஸும் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். எங்களுக்கு எப்படின்னா, நாங்கள் வந்து எனக்கு ஒரு 14 ஏஜ் இருக்கும், நான் வந்து சப் ஜூனியரில் 3rd place வந்திருந்தேன். அதே மாதிரி 2022 ஜூனியர் நேஷ்னல் சாம்பியனாக வந்ததில் எனக்கு வந்து இந்தியன் ஆயிலில் வந்து ஸ்காலர்ஷிப் பண்ணிகிட்ருக்காங்க 3 இயர்ஸாக. அதே மாதிரி கேரமில் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, ஸ்காலர்ஷிப்பும் இருக்குது, ஜாபும் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ வந்து இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டராக வந்து நாகஜோதி அக்கா இருக்காங்க. எனக்கு வந்து அவங்க சின்ன வயசுலேருந்தே தெரியும், அவங்க கூட வந்து நிறைய மேட்சஸ் நானும் போயிருக்கேன். அவங்க வந்து 4 இன்டர்நேஷ்னல் பார்ட்டிசிபேஷன் பண்ணி இப்போ வந்து இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டராக இருக்காங்க. கேரமில் வந்து நிறைய பேருக்கு தெரியல, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்பான்சர்ஸ் இருக்கா இல்லையான்ட்டு அப்படி இருக்காங்க. கேரம்லேயும் எல்லா சப்போர்ட்டும் இருக்கும். இப்போ வந்து கவர்மெண்ட்டும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க கேரம்லும். அதே மாதிரி பேரண்ட்ஸ்க்கு ஒரு அட்வைஸ், ஃபஸ்ட்டு பசங்களை வந்து கேளுங்க, அவங்களுக்கும் நிறைய திறமைகள் இருக்கும். கண்டிப்பாக பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணால் இங்கே இருக்கிற பசங்களில் யாருன்னா கண்டிப்பாக நீங்களும் வேர்ல்ட் சாம்பியன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நன்றி. எங்களை கூப்பிட்டு இங்கே ஹானர் பண்ணுற வேலம்மாள் ஸ்கூலுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். ஏன்னா கேரம் இவ்வளோ தூரம் வந்திருக்குன்றது வந்துட்டு எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. நான் வந்துட்டு 7 இயர்ஸாக கேரம் விளையாண்டுட்ருக்கேன். இது வரைக்கும் யாரும் கேரமில் இவ்வளோ இது பண்ணி ஹானர் பண்ணதில்லை. இந்த இயர் வந்துட்டு ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லலாம். நாங்கள் போயிட்டு வந்ததுக்கப்புறம் எங்கள் ஏர்போர்ட்டில் வந்து எங்களை இன்வைட் பண்ணதாக இருக்கட்டும், எங்களை வந்துட்டு பார்த்துக்கிட்டதாக இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு ரொம்ப சூப்பராக பண்ணாங்க. உதயநிதி சார் வந்த பீரியடுக்கு அப்புறம் சார் வந்துட்டு எங்களுக்கு இப்போ நிறையா ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா நான் கேரமில் என்ட்ரு ஆனதுலேருந்து 7 இயர்ஸாக வந்துட்டு எதுவுமே ஹெல்ப் பண்ணதில்லை. இப்போ வந்துட்டு இப்படி பண்ணுறதுனால இதுக்கப்புறம் வர ஜென்ரேஷனில் இருக்க பிளேயர்ஸ் எல்லாருமே வந்துட்டு இன்னும் மேலே வருவாங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் சொல்கிறது, நெவர் எவர் கிவ் அப். சீக்கிரமாக சோர்வு அடைஞ்சிடாதீங்க. எதாக இருந்தாலும் முயற்சி பண்ணுங்கள். வெற்றியோ தோல்வியோ நாம் முயற்சி செய்கிறது தான் ஃபஸ்ட்டு. முயற்சி செஞ்சாலே அது வெற்றிக்கு சமம். அதனால் எதுக்குமே சோர்வடைஞ்சிடாமல் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கரெக்டாக பண்ணுங்கள். நான் வந்துட்டு 5th ஸ்டாண்டர்ட்லேருந்து கேரம் ஸ்டார்ட் பண்ணேன். என்னோடய கெரியர் ஃபஸ்ட்டு கேடட் நேஷ்னல்ஸ் டைட்டில் அடித்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு சீனியர் நேஷ்னல்ஸில் 5th பொசிஷன் எடுத்து எனக்கு இந்தியன் ஆயில் ஸ்காலர்ஷிப்பில் 3 இயர்ஸாக எனக்கு இப்போது ஸ்காலர்ஷிப் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ நான் இந்த 6th வேர்ல்ட் கப் போயிட்டு வந்து வின் பண்ணிட்டு வந்தேன். நாங்கள் வந்துட்டு இது எதிர்பார்க்கல, எதையுமே எதிர்பார்த்து பண்ணலை. நாங்கள் எங்களோட பெஸ்ட்டு கொடுத்தோம், எங்களுக்கு அதுக்கான எஃபர்ட் திருப்பி வந்துட்டு எங்களுக்கு கிடச்சிது. அதனால் எதையும் எதிர்பார்த்து பண்ணாதீங்க. எதாக இருந்தாலும் புரிஞ்சு பண்ணுங்கள், ஃபுல்ஃபில்லாக பண்ணுங்கள், லவ்வோடு பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். தேங்க்யூ. Good evening everyone. எல்லாருக்கும் வணக்கம். I think you want my speech in English or Tamil? Okay, both. You are telling both in English and Tamil. Okay, we'll talk in both the languages. First of all, I would like to thank Velammal Institution for inviting us and granting for this much. Actually, we didn't expect this much you will do. Thank you so much for your efforts and everything. And கேரம் பற்றி சொல்லணுன்னா, நான் கேரம் ஸ்டார்ட் பண்ணப்போ எந்த அளவுக்கு கேரம் ஃபேமஸ் கிடையாது. இப்போ ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகிருக்கு. நான் ஒரு 10 வயசுலேருந்து டிஸ்ட்ரிக்ட் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போத்துலேருந்து மேட்சஸ் விளையாடிட்டுருக்கேன். பட் அப்போல்லாம் நான் ஸ்காலர்ஷிப்பில் இல்லை. when I entered into my college, I think 2016, I got scholarship in Indian Oil. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் கேரம் ரொம்ப மேலே போயிட்டே இருக்குது. இப்போது ரொம்ப பெரிய ஸ்டேஜில் இருக்குது. நிறைய பேர் வந்து கேரம் பற்றி அவேர்னஸ் இல்லை, கேரம் ஆடினா எதுவுமே கிடைக்கலன்னு நினைக்கிறாங்க. பட் நான் கேரம்லேருந்து தான் இந்தியன் ஆயில் ஸ்காலர்ஷிப் போனேன். இவங்க 2 பேருமே இந்தியன் ஆயில் ஸ்காலர்ஷிப் பிளேயர்ஸ். அங்கேருந்து போஸ்டல் டிபார்ட்மெண்ட் போனேன். போஸ்டல் டிபார்ட்மெண்ட்லேருந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் டைரக்ட் இன்ஸ்பெக்டருக்கு வந்திருக்கேன். ஸோ இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கேரமில் இருக்குது. ஒரு மெயின் திங் என்னென்னா, நான் 9th ஸ்டாண்டர்ட் வந்து வேலம்மாள் சூரப்பேட்டில் தான் படித்தேன். ஐ திங்க் ஈச் அண்ட் எவ்ரி அச்சீவ்மெண்ட் இஸ் பார்ட் ஆஃப் வேலம்மாள் ஐ திங்க். அண்ட்
அவங்களும் எனக்கு ஃப்ரீ எஜுகேஷன் தான் கொடுத்தாங்க. நான் என்னோட கரியர் ஸ்டார்ட் பண்ணது வந்து 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஃப்ரீ எஜுகேஷன் அண்ட் காலேஜ்லேயுமே ஃப்ரீ எஜுகேஷன் டிஜி வைஷ்ணவாவில் படித்தேன். பிஏ அண்ட் எம்ஏ எக்கனாமிக்ஸ் அங்கே தான் கம்ப்ளீட் பண்ணேன். ரெண்டுமே எனக்கு வந்து ஃப்ரீ எஜுகேஷன் தான். ஸோ ஸ்போர்ட்ஸ் நம்ம லைஃப்பில் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஸ்போர்ட்ஸ் எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டோ அதே அளவுக்கு ஸ்டடீஸும் இம்பார்ட்டண்ட். நான் சொன்னேன் நாங்கள் ஸ்கூல் சைடே போனதில்லைன்னு சொன்னேன். பட் ஸ்கூல் சைட் போகலனாலும் எக்ஸாம்ஸ் எல்லாமே அட்டன் பண்ணியிருக்கோம், நல்ல ஸ்கோர் பண்ணியிருக்கோம். we need studies also like hard work plus smart work ரெண்டுமே வேணும். நீங்கள் ஸ்டடீஸ்லையும் நல்லா பண்ணால் தான் ஒரு நல்ல போஸ்டிங் உங்களுக்கு கிடைக்கும். ஆஸ் அ ஸ்போர்ட்ஸ் பர்சன் யூ கேன் கெட் அ ஜாப், பட் யூ கான் கெட் அ ஹையர் லெவல் ஜாப். ஸ்டடீஸ் தான் உங்களுக்கு அந்த ஹையர் லெவல் ஜாப் கொடுக்கும். ஸ்போர்ட்ஸ் எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டோ அதே அளவுக்கு ஸ்டடீஸ்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. எனக்கு இது பண்ண டைம் இல்லை, அது பண்ண டைம் இல்லை, அந்த மாதிரி எக்ஸ்கியூசஸ்லாம் பண்ணால் கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியாது. நான் அங்கே உட்காந்துட்டு இருக்கிறப்போ இங்கேருந்து கெஸ்ட்டு பேசுகிறப்போலாம் நான் கூட சொல்லுவேன், என்ன இவ்வளோ மொக்க போடுறாங்கன்னுலாம் சொல்லியிருக்கேன். பட் அதெல்லாம் தான் உண்மை. அதெல்லாம் பண்ணால் மட்டும்தான் அச்சீவ் பண்ண முடியும். இப்போ அங்கேருந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் போரிங்காக கூட இருக்கலாம். பட் இந்த பிளேஸ்க்கு நீங்கள் வரணுன்னா கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் இந்த ஸ்டேஜுக்கு வரவே முடியாது. சம்டைம்ஸ் ஹார்ட் ஒர்க்ஸ் கூட ஃபெயிலியர்ஸ் ஆகும். பட் எல்லோரும் சொல்லுவாங்க இல்லையா, ஃபெயிலியர்ஸ் இஸ் த ஸ்டெப்பிங் ஸ்டோன் டு சக்ஸஸ். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ கீழே விழுறீங்களோ அவ்வளோ லேர்ன் பண்ணுவீங்க. நீங்கள் கீழே விழ ஃப்யூச்சர் உங்களுக்கு மேலே போயிட்டே இருக்கும். ஸோ எப்பயுமே உங்கள் ஹார்ட் ஒர்க்கை விட்டுறாதீங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். அண்ட் அகேன் ஐம் டெல்லிங், don't leave your education or don't leave your sports, don't sacrifice anything to anything. எல்லாத்துலேயுமே உங்களோட எஃபர்ட் போடுங்க, எல்லாத்துலேயுமே கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். அண்ட் மெயின் திங், உங்கள் பேரண்ட்ஸ் சொல்கிறத கேளுங்க. எல்லா டைமுமே நம்ம எடுக்கிற டெசிஷன் கரெக்டாக இருக்காது. we need decision of parents also. அவங்களோட டெசிஷனும் நமக்கு ரொம்ப முக்கியம். நம்ம இந்த ஏஜில் நம்ம வின் பண்ணிட்டோம் போதும் அப்படின்னு we can divert. பட் அந்த டைமில் நமக்கு அது கரெக்ட் இல்லை, இதுதான் கரெக்டுன்னு சொல்கிற பர்சன் பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் மட்டும்தான். ஸோ அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறப்பவும் சரி, என்ன பண்ணாலும் சரி, டோன்ட் கெட் ஹர்ட் வித் தெம். ப்ளீஸ் லிசன் டு தெம் வேர்ட்ஸ். அண்ட் ஆல் த பெஸ்ட் டு ஆல் தி ஃபியூச்சர் அச்சீவர்ஸ். தேங்க்யூ. கௌரவப்படுத்துவதில் இவ்வேளமால் பள்ளி குழுமம் பெருமை கொள்கிறது. And their coach who stood as a pillar of victory with a check of 5 lakhs. A request the champions and the coach to receive his total order of ₹50 lakhs. விளையாட்டத்தை தவிர நான் மற்றது எதுவுமே பார்த்ததில்லை. ஆனால் இன்றைக்கி நிறைய பேச ஆரம்பிச்சுருக்காங்க 3 பேர். விளையாட்டு இடத்துலலாம் வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருப்பாங்க. ஒருவேளை
எல்லாருமே ஸ்டூடெண்ட்டை பார்த்ததுமே அவங்கள ஸ்டூடெண்ட்டாக மாறிட்டு அவங்களோட நல்லா பேசணும் அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு. நான் சொன்ன மாதிரி கேரம் வந்துட்டு ஃபஸ்ட்டு நானும் வந்து அவங்கள மாதிரி ஸ்போர்ட்ஸ் கோட்டா கஸ்டம்ஸில் 79 அப்பாயின்மெண்ட் ஆனேன். 79 அப்பாயின்மெண்ட் ஆகும்போது நான் வந்து இந்தியா நம்பர் 4. அதுக்கப்புறம் 82 தான் ஃபஸ்ட் நேஷனல்ஸ் வின் பண்ணேன். அப்போ இருந்த பீரியடில் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் முதல் கொண்டு நாங்கள் தான் கட்டியிருக்கோம். ஏன்னா டிபார்ட்மெண்ட் வந்து அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்களே தவிர இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் அப்படி இல்லை. ஸோ 82, 91 ஃபஸ்ட்டு வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்பு. 91 ஃபஸ்ட்டு வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் அப்போ இருந்த ஆல் இண்டியா கேரம் ஃபெடரேஷன் செக்ரட்டரி, தமிழ்நாடு கேரம் செக்ரட்டரி, மெட்ராஸ் டிஸ்ட்ரிக்ட் கேரம் அசோசியேஷன் செக்ரட்டரி எல்லாமே வந்து திரு பங்கார் பாபு அவங்க தான். அவங்க வந்து ஃபாதர் ஆஃப் கேரம் அப்படின்னு சொல்கிற லெவலுக்கு வந்துட்டு கேரமை வந்துட்டு இன்டர்நேஷ்னல் லெவலில் விளையாடுறதுக்கு இந்த வேர்ல்டு கப்பெல்லாம் போயிட்டு வர்றதுக்கு உதவியாக இருக்கவங்க அவங்க தான். ஸோ அவங்க தான் என்னுடைய கோச்சு. அவர் வந்துட்டு இந்த மாதிரி 91 நேஷனல் சாம்பியன் ஆடும் வந்துட்டு ஃபஸ்ட்டு வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் வந்து கொஞ்சம் ஹார்டாக ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னாங்க. 14 ஹவர்ஸ் ஒரு நாளைக்கு நான் விளையாடிருக்கேன். காலையில் 4 மணிலேருந்து ஈவினிங் 8 மணி 9 மணி வரைக்கும் விளையாடிட்டு தான் போயிருக்கோம். ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ் அப்படின்ற மாதிரி அந்த டோர்னமெண்ட்டில் யாருமே வந்து கேரம் தெரிஞ்சவங்க வந்துட்டு பெஸ்ட் ஆஃப் 3 கேம்ஸ் ஒரு மேட்ச்சுக்கு யாருமே 1 each வரல. எல்லா கேமும் வந்து ஸ்ட்ரெயிட் 2. அது இல்லாத வந்து யாருமே வந்துட்டு டபுள் டிஜிட்டே வரல. கேம் பாயிண்ட் வந்துட்டு 25 பாயிண்ட்ஸு. யாருமே டபுள் டிஜிட் வரல. எல்லாருமே சிங்கிள் டிஜிட்லேயே என்கிட்ட தோற்றாங்க. அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு வரலன்னா அதே இது வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணோம். அதுக்கப்புறம் செகண்ட் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் வின் பண்ணோம். கண்டினியூஸாக 9 டைம் நேஷனல் சாம்பியன் வின் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் வந்துட்டு நாங்கள் 91 வந்துட்டு வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் வின் பண்ணதுக்கு முன்னே கஸ்டம்ஸில் வந்து ப்ரொமோஷன் இல்லை. ஏன்னா இப்போ எல்லாருமே வந்து நாகஜோதி சொன்ன மாதிரி படிப்போடு வந்து சேர்ந்த ஸ்போர்ட்ஸு தான் வந்து பலன் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி நான் வந்து எதிர்த்தேன். ஸோ டிகிரி இல்லாததுனால கஸ்டம்ஸில் ப்ரொமோஷன் கொடுக்கலனாலும் சரி அங்கேருந்து இந்தியன் ஏர்லைன்ஸ் வந்துட்டேன். இந்தியன் ஏர்லைன்ஸில் வந்துட்டு அதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு அவன் மீதி 5 இயர்ஸ் எல்லாம் அங்கே தான் வின் பண்ணோம். கடைசி வரைக்கும் அங்கே வந்துட்டு டிகிரி எதுவுமே இல்லை. சில டிபார்ட்மெண்ட் வந்து வெறும் ஸ்போர்ட்ஸு மதிக்கிற டிபார்ட்மெண்ட் வந்துட்டு ஸ்போர்ட்ஸில் ப்ரொமோஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க. நான் வந்து ரிட்டையர்ட் ஆகும்போது வந்துட்டு டிஜே டெப்டி ஜெனரல் மேனேஜராக இந்தியன் ஏர்லைன்ஸில் இருந்துட்டு ரிட்டையர்ட் ஆனேன். இப்போ வந்து அதுக்கப்புறம் 2014 இருந்துட்டு ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் கேரம் அசோசியேஷன் செக்ரட்டரியாக வந்தோம். இப்போ தமிழ்நாடு கேரம் அசோசியேஷன் செக்ரட்டரியாக இருக்கிறேன். கேரம் பிளேயர்ன்ற முறையில் வந்துட்டு இந்த கேரம் பேக் ஏதாவது செய்யணுன்ற ஒரு இதில் தான் வந்துட்டு ஃபுல்லாகவே செக்ரட்டரிக்கு வந்துட்டு பண்ணியிருக்கோம். 15லேருந்து வந்துட்டு நாகஜோதி கோச் பண்ணிட்டு இருக்கோம். காசிமா வந்துட்டு 21லேருந்து வந்திருக்காங்க. இது இல்லாத என் கூடயே வந்துட்டு 95ல் எங்கள் வீட்டாண்ட இருக்கிறவங்க ஒருத்தர் என்னோட விளையாடி யார் ரூமில் இருக்கிறவங்க வந்துட்டு நாங்கள் 2 பேருமே போய் வந்து 95ல் வந்துட்டு சிலோனில் போயிட்டு 2 பேருமே வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்க வந்து இந்தியன் பேங்க்கில் அப்பாயின்மெண்ட் ஆனாங்க. ஏன் படிப்பு தேவை அப்படின்னு சொன்னால் அங்கேருந்து நம்ம ப்ரொமோஷன்ஸ் நான் கஸ்டம்ஸில் படிச்சிருந்தேன்னா ஒரு டிகிரி இருந்ததுன்னா அப்போ நம்ம ப்ரொமோஷன் கிடச்சிருக்கோம். ஸோ எந்த கேமாக இருந்தாலும் சரி கூட படிப்பும் இருந்ததுன்னா அந்த ப்ரொமோஷனுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். இப்போ நம்ம தமிழ்நாடு செக்ரட்டரியாக வந்த பிறகு ஃபஸ்ட்டு டைம் இவங்க 6th வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் 3 பேரும் வந்துட்டு தமிழ்நாடு சேர்ந்தவங்க. அதனால் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு ஆல் இண்டியா கேரம் ஃபெடரேஷன் லெட்டர் வந்ததும் நம்ம ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அந்த தமிழ்நாட்டுக்கு போய் எடுத்துகிட்டு போய் கொடுத்தோம். மெம்பர் செக்ரட்டரி பார்த்துட்டு சரி இவங்க 4 பேருக்கு கொடுக்குறது கஷ்டம். ஏன்னா அதில் வந்து லெட்டரில் வந்துட்டு மித்ரா வந்துட்டு பெட்ரோலியம் ஸ்போர்ட்ஸ் போர்டு விளையாடுறாங்க. நாகஜோதி வந்துட்டு சென்ட்ரல் சிசிஎஸ்எஸ்பி அதுக்கு விளையாடுறாங்க. எப்படி கொடுக்குறது? நம்ம வந்து வெறும் தமிழ்நாடு காட்டுறவங்களுக்கு தானே கொடுக்குறோம். அப்புறம் நாங்கள் வந்துட்டு ரெக்கமெண்டேஷன் கொஞ்சம் எல்லாருக்கிட்டே கேட்ட பிறகு 4 பேருக்கும் அப்ளை பண்ணாங்க. தமிழ்நாடு சாம்பியன் அறக்கட்டளையிலிருந்து உதயநிதி ஸ்டாலின் அவங்க வந்துட்டு நாங்கள் போகிறதுக்கான பயணத் தொகையாக ஒரு ஆளுக்கு ஒரு 1.5 லட்ச ரூபாய் 6 லட்ச ரூபாய் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி இதுதான் ஃபஸ்ட்டு டைம் வந்துட்டு கேரமுக்கு வந்துட்டு கவர்மெண்ட் கிட்டேருந்து காசு கிடச்சிது.
4 பேருக்குமே கிடச்சது வந்துட்டு இப்போ ஒரு பெரிய, அதாவது என்ன சொல்கிறோம் அப்படின்னா சொல்லுறது வார்த்தையே இல்லை. அந்த அளவுக்கு வந்துட்டு அவங்க என்கரேஜ் பண்ணுறீங்க, எந்த கேமாக இருந்தாலும் என்கரேஜ் பண்ணுற அளவுக்கு இருக்கிறவங்க செய்கிறாங்க. நாங்கள் வின் பண்ணிட்டு வந்தவனுமே வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டியில் இருக்கிறவங்களே வந்துட்டு இப்போது செஸ் சாம்பியனாக ஒரு ஆயிஷா அந்த மாதிரி எங்கேயும் ஃபஸ்ட்டு வந்துட்டு அவங்க ரிசீவ் பண்ணி கொடுத்துட்டு வந்தாங்க. இப்போ ஸ்போர்ட்ஸ் அவார்டும் அவங்களுக்கு 1 கோடி 50 லேக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கேம் வந்துட்டு முன்ன இருக்கிறத விட இப்போ வந்துட்டு டெவலப்மெண்ட் நிறைய இருக்குது. இந்த வேலைமால் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி காசிமா வந்து சூரப்பேட்டையில் விளையாட்டு வின் பண்ணாங்க. இப்போ மறுபடியும் வந்து ஃபெலிசிட்டேஷன் பண்ணுறாங்க. இந்த கேரமை வந்துட்டு ஸ்கூல் லெவலில் மற்ற இடத்துல இருக்கிற மாதிரி வேலைமால் சேர்க்கணும்னு கேட்டுக்கிறேன் நான். அதுக்கான எதனா தேவைப்படுறதுன்னா தமிழ்நாடு கேரம் அசோசியேஷனும் சென்னை டிஸ்ட்ரிக்ட் கேரம் அசோசியேஷனும் உங்களுக்கு முழு ஒத்தாசை பண்ணோம். இந்த கூடிய சீக்கிரம் வந்துட்டு இந்த கேமை வந்துட்டு இன்டர் காலேஜிலும் யூனிவர்சிட்டியில் சேர்க்கறதுக்கான முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கோம். கேரம் வந்து இந்த மாதிரி இல்லை, எல்லாருமே வந்து சொல்லிட்டு வந்துட்டு இது போர்மெண்ட் கேம்னா, ஏன்னா ஒரு எல்லாரும் எங்கேயாவது போர்டை போட்டு விளையாடின்னு இருந்த காலம் போய் இப்போ ஒரு எல்லாமே வேர்ல்டு கப்பு அந்த இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்துட்டு கேரம் வந்து உருவாகிருக்கு. எல்லாருமே வந்து கேரம் விளையாடுறதுக்கு வந்துட்டு மீடியாவில் வந்துட்டு கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்க. இந்த மாதிரி காலேஜஸும் நிறைய என்கரேஜ் பண்ணணும். இந்த ஃபெலிசிட்டேஷனுக்கு எங்கள் கூப்பிட்டு எங்களுக்கு செய்ததுக்கு வேலை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.